Chapter 3, Planning the Thesis, Selecting a Topic. First of all, ஒரு பெரிய தீசிஸ் ஆகட்டும் இல்லை ஒரு டிசர்டேஷன் ஆகட்டும், நம்மளுக்கு டாபிக் செலக்ட் பண்ணுறது, சூட்டபிளான டாபிக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஏரியா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபுல் நாலேஜும் நம்ம கெயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் அட் த ஹானர்ஸ் அண்டர் கிராஜுவேட் லெவல், அதனால தான் அண்டர் கிராஜுவேட் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த டைம்லேயே மேஜரான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சிடுறாங்க. ஒரு தீசிஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சா மட்டும்தானே அவங்களால அடுத்த இது 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 தொடர்ந்து வர்ற அடுத்த லெவலில் அவங்க தீசிஸ் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ எடுத்த உடனே தீசிஸ் ரைட் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. அட் த மாஸ்டர் அண்ட் doctoral levels, it is necessary not only to have complete this earlier coursework, அதாவது இந்த மாதிரி மேஜர் ஒர்க்கில் வந்துட்டு அட் த மாஸ்டர் இந்த தீசிஸ் அப்படிங்கிறது மாஸ்டர் லெவலில் ஆகட்டும் இல்லை டாக்டரல் லெவலில் எடுத்துக்கிட்டாலுமே கூட தீசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம். அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகனு மட்டும் கிடையாது. அந்த தீசிஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஃபார் சம்டைம்ஸ் ப்ரிலிமினரி ஒர்க்ஸுக்காக இல்லை ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த தீசிஸ் ரைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படி ரைட் பண்ணணும், டாபிக் எப்படி சூஸ் பண்ணணும், தீம்ஸ் எழுதணுமா, செட்டிங்ஸ் எழுதணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தானே அந்த கோர்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுது. அதான் சொல்கிறாங்க. அடுத்த பேரா, the one more knows about a particular field, the more able one is to detect gaps in it and to recognize problem areas that require investigation. இப்போது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோமோ அவ்வளோக்கு அதிகமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்கு இல்லையா, சில கேப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேப்பை நம்ம வந்துட்டு கண்டறியணும். அதே மாதிரி நமக்கு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படும் பொழுது சில ப்ராப்ளம்ஸாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் பொழுது சில ப்ராப்ளம்ஸை வந்துட்டு அதை அடையாளம் கண்டுபிடிக்க தெரியணும், நம்மளுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is the ability to detect problems that the post graduation student must develop. ஸோ இந்த ஒரு எபிலிட்டி, நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஒரு தீசிஸ் நம்ம ரைட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை டிடெக்ட் பண்ணுறதை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் போஸ்ட் கிராஜுவேட்டை அப்படிங்கிறாங்க. ஃபார் எவ்ரி தீசிஸ், அது வந்துட்டு அவங்க எல்லா தீசிஸ்க்கும் சரி இல்லை எல்லா டிசர்டேஷனுக்கும் சரி ஷுட் செட் அவுட் டு அவங்க வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும், எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து கொடுக்க தெரியணும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸாமினர்ஸ் யூஸ்வலி கன்சிடர், ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு எக்ஸாமினர் கேட்குறாங்க, ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கேட்குறாரு அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் கொஷின் என்னவா இருக்கும்னா, நீங்கள் தீசிஸ் வந்துட்டு எப்போ மேக் பண்ணீங்க, மார்க் எப்போ இந்த தீசிஸ் வந்து எப்போ மார்க் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்க, உங்களோட நாலேஜ் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு இன்னொரு விதமான கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாஸ் தேர் அ ப்ராப்ளம் டு இன்வெஸ்டிகேட்டட், இந்த நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறீங்களா, அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. ஒருவேளை ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் a source of problems for இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமுக்கான சோர்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமுக்கான ஆதாரம் எப்படி நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒருத்தர் நம்ம கேட்குறாரு, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குப்பா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணது அப்படின்னா நம்ம அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும், எங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க அப்படின்னு ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் இஸ் அட் த கட்டிங் எட்ஜ் வேர் ரிசர்ச் இஸ் பீயிங் கேரிட் அவுட். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோன்னா அது எங்கேருந்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா, அது எந்த மாதிரி கேரி அவுட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்கிறதுல தான் அந்த ஒரு கட்டிங் எட்ஜில் தான் இருக்குது அந்த
சோர்ஸே இருக்குது அப்படிங்கிறாங்க. the closest the closest one can the closest one can get to this cutting edge is through direct contact with the personnel at the research institution. இப்போ ஒரு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரிசர்ச்சர் இருக்காரு அப்படின்னா அவங்க கூட ரொம்ப நெருக்கடியாக நம்ம பழகணும். அப்படி நம்ம பழகிறது மூலயமா நம்ம ஒரு ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் ஒரு பெஸ்ட்டு சோர்ஸை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. டைரக்ட் கான்டாக்ட் cutting edge to direct contact with the personnel at the research அதாவது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் கூட அந்த ஒருத்தர் கூட நம்ம க்ளோஸாக பழகிறோம் அப்படின்னா நம்மளால் வந்து எந்த அளவுக்கு சோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த ரிசர்ச் ஃபெல்லோ யார் கூட அப்படின்னா நம்ம லெக்சர் கூட இல்லை ப்ரொஃபஸர் கூட இந்த மாதிரி நமக்கு வந்து யார் நம்ம வழி நடத்துகிறாங்களோ அவங்க கூட நம்ம சேர்ந்து ஆக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னா who is active in researching is usually a fund ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு ரிசர்ச் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் இப்போ நம்ம ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ப்ராப்ளம்லாம் நீ இருக்கும்ப்பா, நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த மாதிரி ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்றாங்க. லைக் கார்கன்ஸ் ஹெட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஐ திங்க் க்ரீக் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த க்ரீக்கில் இருக்கிறவங்களுடைய ஹேர் வந்துட்டு அவங்க அந்த ஹேர் ரொம்ப ஒரு பாம்பு ஹேர் மாதிரி இருக்கும், அதில் வந்து சிக்கே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்குது. அது உண்மை கிடையாதுன்ற மாதிரி சொல்ல முடியாது, மித் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மித் மாதிரி அந்த மோர் ப்ராப்ளம்ஸ் இன்வெஸ்டிகேட், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அதிக ப்ராப்ளமாக வந்து விசாரிக்கப்படுறதுனால the more problems emerge for investigation. ஸோ இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, க்ளோஸ் சப்ஸ்டியூட் டு டைரக்ட் கான்டாக்ட் வித் ரிசர்ச்சர்ஸ் இஸ் கான்டாக்ட் வித் தயர் ரைட்டிங் க்ளோஸ் சப்ஸ்டியூட் டு டைரக்ட் கான்டாக்ட் வித் ரிசர்ச்சர்ஸ். இப்போ ஒரு ரிசர்ச்சர் கூட நாம் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுக்கிறோம், ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிறோம். அது எப்படி ரொம்ப க்ளோஸாக கான்டாக்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ரைட்டிங் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அட் த சேம் டைம் ஒரு ரீசன்ட் ரைட்டிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நிறைய பேர் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரைட்டிங் இந்த ஜேர்னல் ஒரு லிட்ரேச்சர் ஜேர்னலில் ரீசெண்டாக வெளியான இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் த கரண்ட் லிட்ரேச்சர் இன் யோர் சூசன் ஃபீல்டு. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இங்கிலீஷில் ஏதாவது ஆத்தர்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையெல்லாம் நம்ம கரண்ட் லிட்ரேச்சர், இப்போ கரண்ட்டில் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற லிட்ரேச்சரு அதிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் புதுசாக அந்த இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதையெல்லாம் ஃபுல்லாக கவனிக்க அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அதுவே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ யூ ஷுட் பி ஃபெமிலியர் டு, நம்ம வந்து யார் கூட ஃபெமிலியராக இருக்கணும், வித் ரீசன்ட் டாக்டரல் ஸ்டடீஸ் இன் யோர் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்மளுக்கு முன்னாடி யாராச்சும் டாக்டரல் ஸ்டடீஸ் படித்து முடிச்சிருப்பாங்க, ஸோ அவங்க கூட நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பப்ளிகேஷன்ஸ் சச் as dissertation abstract which appears monthly. சில என்னென்ன இதெல்லாம் பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறது அப்படி டிசர்டேஷன் என்னென்ன பப்ளிகேஷன் ஆகுது, என்னென்ன பப்ளிகேஷன் ஆகுது, டிசர்டேஷன் அப்ஸ்ட்ராக்ட் விச் அப்பியர்ஸ் மந்த்லி. இந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து மந்த்லி வெளியாகுது, மந்த்லி பப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கான்ஷியஸ் சம்மரிஸ் ஆஃப் டாக்டரல் டிசர்டேஷன் சப்மிட்டட் அட் மோஸ்ட் லீடிங் யூனிவர்சிட்டிஸ். இப்போ வந்து நிறைய லீடிங் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கேயெல்லாம் அந்த சில ஒரு தீசிஸு இல்லை சில பேர்த்தோட டிசர்ட்மெண்ட் வந்து டிசர்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைப்ரரியிலேயே வந்து வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வெளியில் பப்ளிஷ் ஆகலை, அது ஒரு புக்கு மாதிரி பெரிய புக் மாதிரி பப்ளிஷ் ஆகலைன்னா கூட அந்த யூனிவர்சிட்டியில் அது வந்து பத்திரமா வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் சம்மரிஸ் யூஸ்வலி கன்க்ளூட் வித் சஜஷன் ஃபார் ஃபியூச்சர் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரியான சம்மரிஸ்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் ரிசர்ச் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கிரிட்டீரியா ஃபார் செலக்டிங் அ டாபிக். நம்ம ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய அளவுகோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் நேரோட் டவுன் யுவர் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலோ, அண்ட் ஹாவ் ஐடென்டிஃபைடு செவரல் ப்ராப்ளம்ஸ் ஏரியா ஃபார்
பாசிபிள் இன்வெஸ்டிகேஷன், இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு செவரல் ப்ராப்ளம் ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னாலோ, தெர் ஆர் அ நம்பர் ஆஃப் கொஷின் யூ ஷுட் ஆஸ்க் த அபவுட் த டாபிக். அந்த டாபிக் பற்றி உங்களுக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எழும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இஸ் தேர் அடிக்வேட் சூப்பர்விஷன், அதாவது போதுமான கண்காணிப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த ஒரு கேள்வி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருக்கலாம். அபவுட் த லெக்சரிங் ஸ்டாஃப் அட் த டெரிட்டரி இன்ஸ்டியூஷன். இப்போ ஒரு நம்ம ஒரு டெரிட்டரி இன்ஸ்டியூஷன் லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த போஸ்ட் லெக்சரர்கிட்ட, அந்த லெக்சரிங் ஸ்டாஃப் கிட்ட நம்ம இப்படி கேட்குறது ஒரு ஸ்ட்ரேஞ்சான கொஸ்டினாக தான் இருக்கும். பட் ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் கூட. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, நம்மளுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே வேலை கிடைக்குது அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எல்லாருமே எடுத்தோடனே வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரியான மெம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டிக்கு நிறைய வந்து எக்ஸ்பர்ட் இருக்காது. அவங்க எக்ஸ்பர்ட்டான டீச்சராக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய டாப்பிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக இருக்காது. ஏதோ வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த ஒரு கேள்வி கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதான் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இந்த இந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போகிறோம் அப்படின்னா வேர் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ஹேவ் டெவலப்டு. ஸோ அப்படி நம்ம இப்போ போகும்பொழுது, அட்லீஸ்ட் இன்ஸ்டியூஷனுக்கு போகும்பொழுது, படிக்கும்போது தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம பெருசாக அதுக்குள்ளே கவனிக்கல அப்படின்னாலும், அட்லீஸ்ட் நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் நம்ம போகும்பொழுதாவது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டஸ் த டாபிக் ரியலி இன்ட்ரெஸ்ட் யூ? அந்த டாபிக் வந்து உனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சா அப்படிங்கிறது. At least you will be engaged on your project for a year and its successful completion with depend in part on your standard sustained interest. இப்போ நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் நம்மளுடைய ஒரு ஒரு 1 இயர் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த 1 இயர் ப்ராஜெக்டில் நீ வந்து அட்லீஸ்ட் அந்த 1 இயர் ப்ராஜெக்ட்லேருந்து நீ என்கேஜாக இருப்ப. ஏதாவது பார்க்கணும், கற்றுக்கணும், படிக்கணும் அப்படின்றது. ஸோ அண்ட் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன். அதே சமயம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஒரு ப்ராஜெக்டோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். அதான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு வேளை அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம விட்டுட்டோம், அது லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் என்ன ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த 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 ஒர்க் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மூணாவது, கேன் த டாபிக் பி கம்ப்ளீட்டட் இன் த ரெக்வயர்ட் டைம்? அந்த டாபிக் வந்து உங்களால் ரெக்வயர்ட் டைமில் உங்களுக்கு முடிக்க முடிஞ்சு அப்படின்ற கேள்வி வரும். என்னென்னா சம்டைம்ஸ் பை தேர் வெரி நேச்சர், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நேச்சராக இருக்கும். சில சில ஒரு ஒரு சில ஒரு சில இதை வந்துட்டு, அதாவது ஒரு சில ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா? ஒரு சில விஷயங்கள் நாவல் எடுப்போம். அந்த நாவலுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும், ரொம்ப எலாப்ஸாக டைம் எடுக்கும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நேச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி லாங்கான க்ரோத் ஸ்டடீஸ் ஆகட்டும், இல்லை லாங் டேர்ம் ஆட்டிடியூட் ஸ்டடீஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு ஃபால் இன்டு இந்த கேட்டகரியில் வருது. அதாவது உங்களுக்கு டைம் இன்னும் அதிகமாக எடுத்துச்சா, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது நீளமான நாவல்ஸு, ரொம்ப பெரிய தீசிஸ், இதெல்லாமே வந்து இந்த ஒரு கேட்டகரியில் வருது. டைம் நிறைய எடுக்கக்கூடிய கேட்டகரியில் வருது. ஹவவர் டிசைரபிள் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடி மேபி தேர் ஆர் ரேர்லி ப்ராக்டிக்கல் ஆஸ் திஸ் டாபிக். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நாமளே ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்மளே ப்ராஜெக்ட் ஒர்க்கு எடுக்க மாட்டோம். சிறுசாக இருக்கிறதா பார்த்து அளவாக ரொம்பவும் சிறுசாக இருக்கக்கூடாது, அளவாக இருக்கிறதா பார்த்து ப்ராஜெக்ட் ஒர்க் எடுப்போம். ஸோ அதான் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இது வந்து நம்ம எடுக்கிறது ரேர் தான், இருந்தாலும் நம்ம தேர் ஆர் ரேர்லி ப்ராக்டிக்கல் ஆஸ் திஸ் டாபிக். ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தான் எடுப்பாங்க. நிறைய பெருசாக இருக்கிறதெல்லாம் ரேராக தான் எடுப்பாங்கன்றாங்க. இஸ் த நெசசரி எக்யூப்மெண்ட் அவைலபிள்? முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவைலபிள் ஆச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதாவது ஸ்பெஷலைஸ்டு அண்ட் எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட், ரொம்ப முக்கியமான ரொம்ப எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஸ்பெஷலான ஏதாவது இப்போது டாக்டர்லாம் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவான ஒரு பொருட்கள் தேவை இல்லையா? அந்த ஒரு எக்யூப்மெண்ட் தேவை. அதான் அது மாதிரி நம்மளோட இதில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சா, தேவைப்பட்டுச்சா அப்படிங்கிறத வந்துட்டு கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி எழும். அப்புறம் அன்லெஸ் யூ ஹாவ் அ ரீசனபிள் அஷூரன்ஸ், அதே மாதிரி நம்ம இப்போ அந்த ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நெசசரியான எக்யூப்மெண்ட் நம்ம சொல்கிறோம், அதுக்கு நம்ம வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஆமாங்க, நான் வந்துட்டு இது வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு, நான் இந்த எக்யூப்மெண்ட் எடுத்ததுக்கு ஏன்னா இது தேவைப்படுது அப்படின்றத மாதிரி அதுக்கான அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுவும் ரீசனபிளான அஷூரன்ஸ்.
அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா யூ வுட் பி வைஸ் டு கன்சிடர் அனதர் டாபிக். நீ வந்துட்டு அனதர் டாபிக் எடுக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு நிறையா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நார்மலாகவே ஆரம்பத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வி குட் சூஸ் அனதர் டாபிக். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து ஆர் சப்ஜெக்ட்ஸ் அவைலபிள். நிறைய அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. மச் ரிசர்ச், நிறைய ரிசர்ச்சுக்கு எஸ்பெஷலி இந்த சோஷியல் இப்போ வந்து சோஷியல் சயின்ஸ்க்குலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய கோஆப்ரேஷன் நம்மளுக்கு தேவை. அந்த சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய கோஆப்ரேஷன் தேவை. ஏன்னா அது வந்துட்டு டு சப்மிட் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெஸ்டிங். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட்ஸையும் டெஸ்டிங்கையும் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு நிறைய கோஆப்ரேஷன் தேவை அப்படிங்கிறாங்க. மெனி thesis has been delayed or had its focus changed because நிறைய நிறைய தீசிஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் எடுத்திருப்பாங்களே தீசிஸ். ஸோ அந்த தீசிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகுது. சில டைம்ஸ் வந்து அந்த ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆயிடும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த ப்ராப்ளம்க்கு அந்த 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 சப்ஜெக்டுடைய ப்ராப்ளம்க்கு நம்மளால கரெக்டான அவுட்ஃபிட் நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா அது ரொம்பவே எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏன்னா சோஷியல் சயின்ஸு அது ஹிஸ்ட்ரி தானே. ஸோ அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நெசசரி அஷூரன்ஸ், ரீசனபிளான அஷூரன்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது. அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அவுட்ஃபிட் நம்மளால் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. தான் அதுதான் ஆர் சப்ஜெக்ட்ஸ் அவைலபிள் அப்படின்றது. அதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம், தேவையான மேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியுதா அப்படின்னா கொடுக்க முடியாது. இதில் எஸ்பெஷலாக சயின்ஸ், சோஷியல் சயின்ஸில் நம்மளால் கொடுக்க முடியாது. அது போல் நம்மளுடைய லிட்ரரி பேப்பர்லேயும் உங்களால் கொடுக்க முடியுதா அப்படிங்கிற கேள்வி தான் இது. அடுத்து வந்து ஆர் லிட்ரரி ஃபேக்கல்ட்டி சஃபிஷியன்ட், லைப்ரரி ஃபேக்கல்ட்டி சஃபிஷியன்ட் வந்துட்டு லைப்ரரியில் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா அப்படிங்கிறது. Library faculties are essential for literary or analytical research studies. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ஃபேக்கல்ட்டிஸ் இல்லை ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சா, எஸ்பெஷலி நம்மளுடைய லிட்ரரிக்காகவும் அப்புறம் வந்து ரிசர்ச் ஸ்டடீஸ்க்காகவும் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பர்டிகுலர் டாபிக் may prove unsuitable simply because there is not ready access to request source material. இப்போ நம்ம சோஷியல் சயின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது போல் நம்மளுக்கு வந்து லைப்ரரியில் போனால் தான் நம்மளால் நிறைய விஷயங்களை வந்துட்டு கேதர் பண்ண முடியும், நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மளால் கேதர் பண்ண முடியும். அதான் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் ரிசர்ச் ஸ்டடீஸ்க்காக. அண்ட் சில பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அன்சூட்டபிளாக இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் நம்மளுக்கு இருக்காது. இப்போ நம்மளுடைய தீசிஸ் பேப்பர்லேயே நாவல்லையே ஏதாவது ஒரு இப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்களே, மேக்பத்து, அப்புறம் அந்த தீ கூட வருமே ஏதோ ஒரு நாவலில். ஸோ இந்த மாதிரி அதோடைய லாஜிக்கான விஷயங்கள்லாம் நம்மளால் கரெக்டாக எபிலிட்டியாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் காமன் ஃபார் சம் சோர்ஸ் மெட்டீரியல் நாட், இது வந்து சம் சோர்ஸ் மெட்டீரியல் தான் இது வந்து காமனான ஒரு விஷயம், நாட் டு பி மேட் அவைலபிள் ஃபார் சம் இயர்ஸ். அதான் அந்த ஈவெண்ட் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னாலோ இல்லை டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் எனி இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலோடைய லைஃப் டைம் பற்றி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாலும் இதுக்கான சில ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதர் மெட்டீரியல் மே நாட் பி ஹெல்ட் அட் யோர் லைப்ரரி அண்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வேல்யூ மே நாட் பி அவைலபிள் ஆன். இப்போ அதே சமயம் சில மெட்டீரியல் வந்துட்டு லைப்ரரியில் கிடைக்காது. ஏன்னா அதோடைய வேல்யூ அப்போது வந்துட்டு அவைலபிளாக இருந்திருக்காது அப்படிங்கிறாங்க. இஸ் த ஸ்டடி ஃபீஸபிள், ஸ்டடி வந்துட்டு உங்களுக்கு பாசிபிளாக இருந்துச்சு, இது இந்த இட் இஸ் டு பாசிபிள் அப்படிங்கிறாங்க. த கொஷின் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட், அதான் எக்யூப்மெண்ட் என்ன தேவைப்பட்டுச்சு, சப்ஜெக்ட் ரீதியாக உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சா, எல்லாமே கிடைச்சதா, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைச்சதா, அட் த சேம் டைம் உங்களால் டைமுக்கு இதை வந்து முடிக்க முடிஞ்சா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் அனதர் கொஷின் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா அனதர் கொஷின் டு கன்சிடர், வேறு என்ன கொஷினை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா whether the research techniques for the testing a particular problem have been developed. சில வந்து பர்டிகுலர் ப்ராப்ளம்
வந்து உங்களால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. அந்த டெஸ்டிங் நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. இதனால இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு ரெண்டாவது கேள்வி கேட்பாங்க. This question implies that the student should determine the techniques he intends using before embarking upon a study. அது அந்த ஸ்டடியில் அவங்க வந்துட்டு அவங்க ஸ்டடியில் இறங்கியிருக்காங்கல்ல, இந்த ஒரு தீசிஸ்குள்ளே இறங்கியிருக்காங்க, இந்த ஒரு நாவலுக்குள்ளே இறங்கி ஒரு தீசிஸை ரைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க டிட்டர்மைனாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த லெவலில் செக் பண்ணுறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. எயித் வந்து இஸ் த ப்ராப்ளம் அஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஒன். ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப அர்த்தமான ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கும். இஸ் அ வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர் பிகாஸ் இது வந்து ஒரு வெரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டிம்சன் சொன்ன மாதிரி, ஸ்டிம்சன் என்ன சொல்கிறாரு, இந்த பாட் சென்ஸ் ஒரு பெரிய ப்ராட், இது வந்து ஒரு ப்ராடான ஒரு விஷயம். தேர் இஸ் நோ சச் திங் அஸ் அ ட்ரைவல் ஃபேக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயத்த ஃபேக்டை வந்து கொடுக்காமையும் போவாங்க அப்படிங்கிறாங்க. செயின் இஸ் நோ ஸ்ட்ராங்கர் தென், அந்த செயின் வந்து அதோடைய வீக்கஸ்டான லிங்கோட ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படிங்கிறாங்க. And all fact fit someone into the great scheme of things. So and all facts at sometimes எல்லா ஃபேக்ட்டுமே சில சமயம் வந்து கிரேட் ஸ்கீமா இருக்காது. somewhere into the great scheme of things. எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஃபிட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. and apparently unimportant fact many turn out to be important in the band of scholar of scientists. அன்இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட், ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட் வந்து ஃபிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஃபேக்ட் வந்து சில இடங்களில் ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.